தலைவரே, சமுதாயத்துல நம்ம இளையர்களுடைய பங்களிப்பு என்னன்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. இங்க ஸ்டேஜ் பார்த்து சொல்லணும். சரியா? அடேங்கப்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வெறும் நம்ம இளையத்திறன்ல வெறும் படிப்பு விளையாட்டுல மட்டும் இல்ல, சமூக மாற்றத்தை கொண்டு வரதுலயும் இருக்கு. இந்த ஸ்டேஜ் பார்த்து சொல்லணும்னா சரிங்க தலைவரே, இதையும் ஒரு பாட்டாவே பாடிடலாம். லோகதர்ஷி சொல்ற ஸ்டேஜ் இங்க அவளே பாட்டு பாடிடலாமே. மரக்கன்று நட்டிடுவாய் சுற்று சுழல் காத்திடுவாய், மரக்கன்றை நட்டிடுவாய் சுற்று சுழல் காத்திடுவாய், நெகிழி இல்லாத உலகையே உருவாக்கிடுவாய், நெகிழி இல்லாத உலகையே உருவாக்கிடுவாய். லோகதர்ஷினி மரக்கன்று நட்டிடுவாய் சுற்று சுழல் காத்திடுவாய், மரக்கன்றை நட்டிடுவாய் சுற்று சுழல் காத்திடுவாய், நெகிழி இல்லாத உலகையே உருவாக்கிடுவாய், நெகிழி இல்லாத உலகையே உருவாக்கிடுவாய், போதையில்லா பாதையிலே சமுதாயம் படைத்திடுவாய், போதையில்லா பாதையிலே சமுதாயம் படைத்திடுவாய். இளைஞரோட பொறுப்பு சமுதாயத்துல இருக்கு, இளைஞரோட பொறுப்பு சமுதாயத்துல இருக்கு, இளைஞரோட பொறுப்பு சமுதாயத்துல இருக்கு. தன்னை தானே தானே நன்னே நானே, தன்னை நானே தன்னை தானே நன்னே நானே, தன்னை நானே தன்னை தானே நன்னே நானே, தன்னை நன்னே நானே தன்னை தானே நன்னே நானே. அருமை அருமை. சமுதாய பொறுப்பிலும் நமது இளைஞர்களுடைய திறமை என்கிறது ரொம்ப பெரியதுதான். சரி சரி, நாம எல்லாம் இப்ப வில்லுப்பாட்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். இருங்க தலைவரே, இந்த கலைத்திருவிழா மூலமா அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெரிய மேடை கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாப்பா ஆமா, நமது திறமைகளை அடையாளம் கண்டு நமது இளைஞர்கள் திறமையை கலைத்திருவிழாவின் மூலம் ஊக்குவிக்கும் நமது தமிழக அரசுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். ஆமாம் தலைவரே, ஆமாம். இளையோர் திறனை உலகறிய பாட்டு. சரி, இதையே இப்போ ஒரு பாட்டாவே பாடிடலாம். சரிங்க தலைவரே, பாடிடலாம். இளையோர்